கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அறக்கட்டளை, இந்த ட்ரஸ்ட் மிகச்சிறந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கல்வி இன்று ஆண்களுக்கு மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது தரக்கல் இல்மி பரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமன் வ முஸ்லிமா, பழைய காலத்தில் நினைத்தார்கள் கல்வி ஆண்கள் மட்டும்தான் கற்க வேண்டும், பெண்களுக்கு கல்வி அவசியம் இல்லை என்று எண்ணினார்கள். அப்படி அல்ல, இஸ்லாம் கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றையும் கூறிவிட்டு இதில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா என்று சொல்லுகின்ற நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இங்கே சொன்னார்கள், ஒரு சிறுமி பேசுகின்ற போது மிக அருமையாக சொன்னார்கள், அண்டை வீட்டாருடன் அன்பாக பழக வேண்டும். மிக முக்கியமான ஒன்று. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்வதாக இருந்தால் சொத்தில் பங்கை கூட அந்த வீட்டாருக்கு கொடுக்க வேண்டி வருமோ என்ற அளவிற்கு பாசமுடன் பழக வேண்டும் என்று சொன்னார்கள். அண்டை வீட்டார் பசித்திருக்க அதை அறிந்தும் உண்பவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்திகளை எல்லாம் சிறுமிகள் மிக அழகான முறையில், ஆழமான முறையில், இடம் நெஞ்சங்கள், அதாவது தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே கூறி வைத்தார் என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டும். ஒன்றை நான் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பொறியியல் கல்லூரியிலே படிக்க விரும்பக்கூடியவர்கள், அது ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி, பல கல்லூரிகளிலே லட்சக்கணக்கான ரூபாய்களை நன்கொடையாக கொடுத்து சேர்கிறார்கள். நான் கூறுகின்றேன், பொறியியல் கல்லூரியிலே படிக்க விழைகின்றவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்களா? சர்வ சாதாரணமாக கட்டணத்தை மட்டும் கொடுத்து சேரக்கூடிய நிலையிலே பல கல்லூரிகள் இருக்கின்றன. நான் இங்கே உள்ளபடியே கூறுகிறேன், அப்படி பொறியியல் படிக்க விரும்பக்கூடியவர்கள் அன்பு கூர்ந்து என்னை தொடர்பு கொள்ளுமாறு நான் கேட்டுக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, மனம் திருந்துவது என்பது இஸ்லாமிய வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. மனிதனுடைய மனம் இறைவன்பால் ஒன்றிணைய வேண்டும், இறைவன்பால் சென்று சேர வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் கூற ஆசைப்படுகிறேன். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் மாதர்கள், சமுதாயத்தினுடைய பெண்மணிகள் எல்லாம் கண்மணிகளாக இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். உங்களால் ஒரு வரலாறே கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அவர்கள் இந்த நாட்டையினுடைய வல்லரசுக்கு ஆட்சியாளராக இருந்தார்கள். அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? சாதாரணமான கட்டிலே படுக்க மாட்டார்கள். நாமெல்லாம் படுப்பதை போல வாயிலோ அல்லது சாதாரணமாக கட்டிலோ படுக்க மாட்டார்கள். மலர்கள், மனமான ரோஜா மலர்கள் தினமும் விரிக்கப்பட்ட அந்த படுக்கையில தான் அவர் படுப்பார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தூக்கம் வரும். அதற்கு இன்றே ஒரு பணிப்பெண்ணை அவர்கள் நியமித்திருந்தார்கள். அந்த பணிப்பெண்ணினுடைய வேலை தினமும் மாலை நேரம் வந்தவுடன் அந்த கட்டிலே ரோஜா மலர்களை அப்படியே பரப்பி வைப்பது. இதுதான் அந்த பெண்ணுடைய வேலை. மன்னர் வருவார், அப்படியே தூங்கி விடுவார். காலையில் எழுந்தவுடன் அதை சுத்தம் செய்துவிட வேண்டும். மாலையிலே மறுநாள் அதே போல மலர்களை பரப்பிவிட வேண்டும். அதிலே மன்னர் படுத்து தூங்குவார். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அவர்கள் உலகத்திலே கட்டியாண்ட வல்லரசு மிக்க அரசன். ஒரு நாள் என்ன இருந்தாலும் மனிதனுடைய மனம் அல்லவா, மனிதனுடைய மனம் ஆசை கொள்ளும் அல்லவா, அந்த பெண்ணுக்கு லேசான ஒரு ஆசை வந்துவிட்டது. கொஞ்ச நேரம் நாம் இதை படுத்து பார்ப்போமே என்று அந்த பெண் அந்த கட்டிலே படுத்து விட்டார். படுத்த அவளுக்கு அசதியின் காரணமாக தூங்கியும் விட்டார். மன்னர் வந்து பார்க்கிறார். மாமன்னர் தன்னுடைய பணிப்பெண், வேலைக்கார பெண், கட்டிலே மலர்களை பரப்பக்கூடிய அந்த பெண் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று குதிரையை அடிக்கக்கூடிய அந்த சவுக்கினை எடுத்து அந்த பெண்ணின் மீது அடிக்கிறார். திடீரென்று அந்த பெண் விழித்து பார்க்கிறார். அழவே இல்லை. அடிக்கு மேல் அடியாக அந்த அடிமை பெண்ணை, கட்டிலே மலரை பரப்புகின்ற பெண்ணை, என்னுடைய கட்டிலா நீ படுத்து தூங்குகிறாய் என்று அடிமேல் அடி அடிக்கிறார். ரத்தம் பீரிட்டு ஓடுகிறார். அழவே இல்லை. சிரிக்கிறார். சிரித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு சவுக்கு அடிக்கும் ஒவ்வொரு சிரிப்பை சிரித்துக் கொண்டிருக்கிறார். மன்னர் அப்படியே அசந்து விட்டார். பெண்ணே, எவ்வளவு கடுமையான சவுக்கினால், குதிரைகளை அடிக்கக்கூடிய சவுக்கினால் உன்னை அடிக்கிறேன், நீ அழகில்லை, சிரித்துக் கொண்டிருக்கிறாயே, காரணம் என்ன என்று அந்த பெண்ணிடம் கேட்கிறார். அந்த பெண் கூறுகிறார், மன்னரே, ஒரு சில நிமிடம்தான்
நினைத்தேன், எவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கிடைத்தது. காலமெல்லாம் ஆண்டுகளாக இந்த மலர்படுக்கையை படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு இறைவனால் என்ன தண்டனை தரப்பட இருக்கிறதோ என்று நினைத்தேன். என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. நாடு வேண்டாம், சொத்து சுகம் வேண்டாம், இறைவா நீயே போதும் என்று நாட்டை துறந்து அந்த மன்னர் இப்ராஹிம் என்ற அதுதான் ஒவ்வொரு பள்ளிவாசலாக சென்று இஸ்லாத்தினுடைய தன்மையை, இஸ்லாத்தினுடைய மேன்மையை, தீனல் இஸ்லாத்தை பற்றி பறைசாற்றிக் கொண்டே ஏழையாக அடிமையாக உலகை ஆண்டவர், உலகெல்லாம் ஆட்சி செய்தவர் ஒரு பெண் சொன்ன ஒரு வார்த்தையின் காரணமாக இறை நேசராக மாறிய வரலாறு சகோதரிகளை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு மாதம் நினைத்தால் அந்த பகுதியை திருத்தக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயை நீ மிகச்சிறப்பான முறையிலே பாராட்ட வேண்டும். மனிதர்களே, நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தாய்க்கு கொடுக்கக்கூடிய பெருமை, தாயின் காலடியில் சுவனம் இருக்கிறது என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, வேற எங்கே நீங்க தேட வேண்டாம் சொன்னார்கள். 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாய் சற்று நேரம் ஒரு பொருளை சுமந்திருந்தால் சஞ்சலத்தால் சோறு பெற்று தருவாரை மற்றொருவர் தலை மீது நாம் ஏற்றி வைத்துள்ளோம். ஒரு பொருளை சற்று நேரம் தலையிலே சுமந்திருந்தாலே நாம் அப்படியே சோறு பெற்று இன்னொருவருடைய தலையிலே ஏற்றி வைத்திருக்கிறோம். 10 மாதம் உன்னை சுமந்து பெற்றாலே அந்த தாயை நினைத்து பார்க்க வேண்டாமா? உன்னை 10 மாதம் சுமந்த அந்த தாய் ஒரு படியிலே காலை எடுத்து வைக்கின்ற போது அல்லாஹ் என்று ஒரு சத்தமிட்டாலே அதற்கு ஈடாக நீ 7 அடுக்கு மாளிகையை கட்டி அதிலே உன்னுடைய தாயை வைத்து பாலோடு தேனும் கலந்த உணவை கொடுத்தாலும் கூட அதற்கு நிகராக ஒரு நாள் உன்னை சுமந்ததற்கு நிகராக அந்த தாய்க்கு நீ செய்யக்கூடிய கடமை இருக்கிறது, அது மிக பெரியது என்று நபிகள் பெருமானார் அவர்கள் கூறியதோடு தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, கையில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லவில்லை. உன்னுடைய அன்னையினுடைய காலடியை நீ பின்பற்ற வேண்டும். உன்னுடைய தாயினுடைய காலடியிலே சுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அன்னையரை, அந்த பெண் குலத்தை நீ எவ்வளவு சிறப்பாக நீ ஆக்க வேண்டும் என்பதனை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பல இடங்களிலே அனுபவ ரீதியாக சொல்லுகின்றேன். வறுமையின் காரணமாக உண்ண உணவிருக்காது. அதே நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகள் பட்டினி இருப்பதை அந்த தாய் பொறுத்திருக்க மாட்டார். பல நாள் பசித்திருந்து குழந்தைகளுக்கு பசியை ஆற்றுவதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய தாய்க்குடன் உள்ளபடியை சொல்ல போனால் இஸ்லாமிய வாழ்க்கை உயர்வான முறையிலே, சிறப்பான முறையிலே வளர்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இளமையானவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இளமையை கொண்டுதான் இஸ்லாமிய வரலாறை உருவாக்கப்படுகிறது. அன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னையே தன்னை இழந்தார்கள். பிறந்த 6வது வயதிலே தாயை இழந்தார்கள். அனாதையாக வாழ்ந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்று உலகத்தினுடைய தலைவர் ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் நமக்கு மட்டும் சொந்தமல்ல. அண்ணன் பெருமானார் அவர்களை பற்றி இன்று ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். உத்தராகண்ட் மாநிலத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது, உங்களுக்கு தெரியும். பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள். ஒரு நில அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த அதிர்ச்சியின் காரணமாக உயிரை இழந்து விட்டார்கள். நம்முடைய திருக்குரானை பற்றி இன்று சிந்தித்து பார்க்கிறார்கள். அல்-காரியா அல்-காரியா வமா அத்ராக மல்-காரியா யௌம யகூனு நாஸு கல் ஃபராஷில் மப்தூத் வ தகுனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ். மலைகள் எல்லாம் கொட்டிவிட்ட பஞ்சுகளை போல் ஆகிவிடும் ஒரு காலத்தில். மனிதர்கள் எல்லாம் ஈசல்களை போல அப்படியே கிடப்பார்களாம். உலகத்திலே இது நடந்து முடிந்த காட்சி. இன்று திருக்குரானை பற்றி நாம் சிந்திக்கவில்லை, பிறர் சிந்தித்து பார்க்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் இங்கே சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் தொழுகையின் போதெல்லாம் ஓதுகின்றோமே, அதனுடைய பொருளை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கின்றோமா? ரப்பு என்றால் யார்? ருபூபியத் என்றால் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹ்வுக்கே ஆகும்.
என்பது அதனுடைய பொருள். ரப்பு என்பவன் குழந்தையாக இருக்கின்ற போது என்ன தேவைப்படுகிறது என்பதை அல்லாஹ் அறிவான். அந்த தேவையை பூர்த்தி செய்கின்றான். இறைவன் திருக்குர்ஆனிலே கூறுகின்ற போது, மனித சமுதாயமே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, உங்களை எல்லாம் மறுபடியும் நான் குழந்தைகளாகவே மாற்றி விடுகிறேன் என்று சொல்கிறான் இறைவன். குழந்தைகள் யார் தெரியுமா? மணி சிங்காசனத்தினுடைய மாமன்னர்கள். அவர்கள் எல்லாம் உங்களுடைய மாலை என்ற அந்த ஆவணத்தின் ஆவணங்கள் மழலை ஆணைக்கு மகுடமெல்லாம் படுகின்றன. சின்ன சிறுங்களுக்கு ரத்தமே பாலாகி விடுகிறது. அந்த மாதிரியான குழந்தைகள், அந்த குழந்தைகளை இறைவன் குழந்தைகளாக ஆக்கிவிட்டானே, அந்த இறைவன் மறுபடியும் மனிதர்களை குழந்தைகளாக ஆக்கிவிடுகிறார். பார்க்கிறோம். 80 வயது 85 வயதானவர்கள் எல்லாம் உள்ளபடியை பார்க்கின்ற போது நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மாமாக்கள், மாமியார்கள் எல்லாம் மிக வயதான காலத்தில் குழந்தைகளாகவே மாறிவிடுவார்கள். ஆசைப்படுவார்கள், வேற பிள்ளையே எனக்கு ஏதாவது வாங்கி வா, நான் ஆசைப்படுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் திருக்குர்ஆனிலே கூறுகின்ற போது சிந்தித்து பார்க்க வேண்டாமா? குழந்தைகளாக ஆக்கி உங்களை வளரவிட்டு வாழவிட்டு திரும்பவும் குழந்தைகளாக மாற்றி விடுகிறேன் அல்லாஹ் சொல்லுகிறார். வயதான பின்னால் 70, 75, 80 தாண்டிய பின்னால் குழந்தைகளாகவே நாம் மாறிவிடுகிறோம். நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள் ஒரு நிலையிலே நிற்பதில்லை. குழந்தைகள் எப்படி விளையாடுகிறார்களோ அதே போல விளையாட நம்முடைய எண்ணம் தோன்றும். குழந்தைகள் எப்படி எப்படி விரும்புகிறார்களோ உண்ணுவதற்கு அதே போன்று வயதானவர்களுக்கு அந்த எண்ணம் தோன்றும். அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களை மதியுங்கள், அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை கொடுங்கள். காரணம், உங்களை நான் மீண்டும் வயதானவர்களாக மாற்றிவிடுகிறேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். திருக்குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அராய்த்தல்லதி கத்தினி பித்தீன் பதாலிக்கல்லதி யதுல் யதீம வலா யஹ்வாலா தஆமல் மிஸ்கீன் வவைலுல் முஸல்லீன் என்று நாம் சொல்கிறானே அல்லாஹ், அதை எண்ணி பார்க்க வேண்டும். கொடுங்கள், அத்தனையும் கொடுத்து விட்டு ஏழையாக ஆகிவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் ஸகாத் கட்டாயப்படுத்தப்பட்டது. எவ்வளவு அருமையான பொருளாதார திட்டம்! பொருளாதாரம் படிக்கின்றோம், பட்டம் வாங்குகின்றோம். இஸ்லாமிய பொருளாதாரத்தை போல சிறந்த பொருளாதார திட்டத்தை நாம் பார்க்கவே முடியாது. 40 ஒரு பகுதியினை கொடுத்தே ஆக வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலே கட்டாயப்படுத்தினார்கள். யார் 40 ஒரு பகுதியை செல்வந்தர்கள் கொடுக்கவில்லையோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். எல்லோரும் பைத்துல் மாலிலே கொண்டு கொடுத்தார்கள். பைத்துல் மாலிலே கொண்டு கொடுத்தார்கள் 40 ஒரு பகுதியை. 2 ஆண்டுகள் ஜக்காத் வழங்கப்பட்டது அரசாங்கத்தின் மூலமாக. 2 ஆண்டுகளுக்கு பின்னால் வாங்குவதற்கு யாருமே இல்லை. ஏழை எளிய மக்கள் எல்லாம் செல்வந்தர்களாக மாறிவிட்டார்கள். இதுதான் இஸ்லாமிய பொருளாதார திட்டம். நாம் எண்ணி பார்க்கின்றோமா? ஜக்காத்தை பற்றி நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நோன்பு நேரங்களிலே நம்முடைய தாய்மார்கள் தெரு வழியாக அம்மா தாயே ஏதாவது தாருங்கள் என்று கேட்கிறார்களே, இதுவா ஜக்காத்? சில்லறை காசுகளை நாம் மாற்றி வைத்திருக்கிறோம். வரக்கூடியவர் போகக்கூடியவர்களுக்கு எல்லாம் 1 ரூபாயை கொடுக்கிறோம். அது சதகா. ஜக்காத் என்பது என்ன என்பதனை நம்முடைய சமுதாயம் இதுவரை உணரவில்லை. உன்னுடைய உறவினர்கள் வறுமையிலே வாடுகிறார்களா, அவர்களை கவனியுங்கள். உன்னுடைய உற்றார் உறவினர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்களா, இருப்பதிலே 40 ஒரு பகுதி அவர்களுக்கு கொடுங்கள். உன்னுடைய சகோதரிமார்கள் துன்பத்திலே இருக்கிறார்கள், அவர்களை கவனியுங்கள். அதற்கு பின்னால் மற்றவர்கள். இந்த திட்டத்தை பற்றி நாம் எண்ணி பார்க்கின்றோமா, சிந்தித்து பார்க்கின்றோமா என்பதனை நாம் நன்றாக எண்ணி பார்க்க கடமைப்பட்டுகிறோம். சகோதரர்கள், இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இளைய தலைமுறையினர் எவ்வளவு அழகான அருமையான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் கூடி சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உள்ளபடியே நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு அரங்கமாக அமைந்திருக்கிறது. இங்கே இந்த அறக்கட்டளை, இங்கே அமைந்திருக்கக்கூடிய திருவை பைத்துல் மால் அறக்கட்டளை அறிமுக விழாவாக இது அமைந்திருக்கிறது. இதற்கு முன்னாலேயே கூட ஒரு அறக்கட்டளை இங்கே இருக்கிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் நிறைய திட்டங்களை சொன்னார்கள். கல்வி இழப்பதற்கு வழி இல்லை என்று சொன்னால் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். கல்விக்கு இஸ்லாம் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த கல்விக்கு இவர்கள் துணை நிற்கின்ற போது இந்த அறக்கட்டளை மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். அதற்கு என்ன துணை செய்ய வேண்டுமோ, பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள்
நான் பணிபுரியக்கூடிய பொறியியல் கல்லூரியிலே எந்த விதமான நன்கொடையும் இல்லாமல் தவணை முறையிலே கட்டணத்தை கட்டி படிக்கக்கூடிய அளவிலே அவர்களுக்கு இந்த அறக்கட்டளையின் மூலமாக நானும் வேண்டிய அளவு உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை குறிப்பிட்டு எல்லாம் உள்ள இறைவன் இந்த அறக்கட்டளையினுடைய எண்ணங்களை நல்ல வண்ணங்களாக மாற்ற வேண்டும், இது வாழ வேண்டும், வளர வேண்டும், சமுதாயம் இதன் மூலமாக முன்னேற வேண்டும் என்று கூறி காலத்தின் கருமையை கருதி மிக சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். வாக்கின் தரமான நிறுவனம் எளிதாக ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை கற்றுக்கொள்வதோடு அந்த குர்ஆனை மற்றவர்களுக்கும் எடுத்து வைப்பது. அந்த மகத்தான பணியை பல இக்கட்டான சூழ்நிலைகள் வந்த போதும் இறைவனுடைய திருப்தியை மட்டும் அவர்கள் நாடியவர்களாக இந்த குழந்தைகளை வார்த்தெடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எங்களின் நோக்கம் என்பதே இந்த குழந்தைகள் படித்துவிட்டு செல்வது மட்டுமல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே மரணம் வரைக்கும் அவர்களும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பின்காமிகளுக்கும் அதை எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கும் இருக்கிறார்கள். மூன்றாவதாக சாஜிதா அவர்கள். ஐந்தாவதாக ரஷ்மிதா அவர்கள். அடுத்ததாக ஏழாவதாக ஐஷா நாபியா அவர்கள். அடுத்ததாக ஜெனீரா அவர்களுக்கு பதிலாக நுஸ்ரத் அவர்கள் பரிசினை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக ரஜீனா ஆலிமா. இறுதியாக ஜெனீரா அவர்களுக்கு பதிலாக பிரின்சிபல் முத்தாலியா மதரசா அவருடைய பிரின்சிபல் அவர்கள். Second prize is Shafa. Third prize A. Aisha Siddiqa. In third standard, first prize A. Khadija Hamna. Second prize H. Saliha. And the third prize J. Hamna. Class 4th and 5th, first prize M. Ashika. First prize M. Ashika. And second prize A. Sumaya. In Surah Maryam competition, in class 1st and 2nd, first prize M. Naima Dasmin. Naima Dasmin. And the second prize is Mariam Afra. In class 3rd, first prize M. Hamza. And the second prize is Muhammad Murshid. In class 4th and 5th, first prize A. Sumaya. Second prize A. Hasna. And the third prize M. Nasat Afra.
Second prize M. Janisha. Handwriting competition in class third. First prize M. Ansa. Second prize J. Raslan Pasri. In class 4th and 5th, first prize A. Fatima Sajja. Second prize A. Farhana. Jazakumullah khairan. Second prize is Nabisat Saliha. And the third prize is Safrina. Class 4th and 5th, first prize goes to I. Mubashra. Second prize A. Fatima Sajja. Jazakumullah khairan. Ya Hanif Hasan. Asma Husna, class 1st and 2nd, first prize is Mariam Akhtar. And the second prize A. Hiba. Class 3rd, first prize M. Ansa. And the second prize is Muhammad Murshid. Jazakumullah khairan. And second prize is Hiba. So A. Hiba. வா 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 இங்கே நேர குளச்சல் பஸ் போகுது அந்த ரோட்டில் வா ஒரு Class 5 கடை 3rd, தான் first prize is Muhammad Murshid. இடம் சைடு இடம் சைடு அதில் மண்டபம் இருக்குண்ணே Is Muhammad Murshid. And the second prize is Abdullah. In Arabic works, class 3rd, first prize is Aisha Fasna. And the second prize is Saliha. Jazakumullah khairan. Ya Hanif. Second prize J. Hamna. In quiz competition, class 3rd, first prize H. Saliha. Second prize A. Khadija Hamna. Is there ready? Class 4th and 5th, first prize A. Fatima Sajja. Second prize A. Sumaya. Third prize A. Hasna. Jazakumullah khairan. Ya Amir Ustaz. அடுத்ததாக பரிசு Yes, Sana Fatima. Yes, Samna Beta. Al Fajr. Mehra Fatima. K. Muhammad Shakir. K. Shifa Fatima. Adila. நான் இப்போ இதுவும் கொடுக்கணும் இருக்கேன் ப்ரைஸ் இப்போ ப்ரைஸ் கொடுத்துட்டு Mariam Kaura. இப்போ முடியும் Safia Nasran.
Hafna, Abdul Bari, Shafan Shah. In class 3rd, Hafna, M. Rubia, Nasiba, S.L. Farisha, S. Afrin Rizwana, S. Nasrin Banu, F. Sapriya, H. Shashika, R. Lisma, H. Shafia. ஜஸாக்குல்லாஹு ஹைரன் யா அப்துல் ரஹ்மான். அடுத்ததாக Fahima Rikasha, Suha Sultana, A. Aisha Suha, in class 3rd boys, Kawas, Ashfaq, in class 4th and 5th, A. Fazana, Aisha Jailani, J. Mariam Khana, Sumaya Faisa, ஜஸாக்குல்லாஹு and Dansiha. இரண்டாவதாக 2ஆம் வகுப்பை சார்ந்த ஜே ஹம்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாம் வகுப்பை சார்ந்த எஸ். நபிசத் சாலிஹா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக 4ஆம் வகுப்பு இந்நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி தந்த என் அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவருடைய அனுமதியோடு இந்த நிகழ்ச்சி இங்கே நிறைவு பெற்றதாக அறிவிக்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி